வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல். இனி நம்ம பார்க்க போறது என்னன்னா, இனி ரிலீஸ் ஆன திரைப்படம் ராபர் படத்தின் திரை விமர்சனம். படம் எப்படி இருக்கு வாங்க பார்த்துருவோம். இந்த படத்தோட கதாநாயகன் சத்யா, அதாவது கதாபாத்திரத்தோட பேரு. அவர் வந்து ஒரு நார்மல் குடும்பத்தில் சேர்ந்தவர் தான். அவங்களுக்கு அம்மா இருக்காங்க. நமக்கு வந்து இந்த இந்த ஊர்ல இருந்து செட் ஆகாது நம்ம படிச்ச படிப்புக்கு, நான் போய் சென்னையில் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போறாரு. ஓகேங்களா? அதாவது எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா பிபிஏ ஒர்க் பண்ணுற கம்பெனி தான். அவர் படிச்சிருக்க படிப்பை தான் அவர் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. அவர் அங்கே ஒர்க் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மற்றவங்க அதிகமாக பணம் வச்சுக்கிறத பார்த்தோ, மற்ற பொண்ணுங்க கூட அதிகமாக சுற்றுறதோ, பொண்ணுங்களை வந்து தவறாகவே நினச்சிப்பாரு. பணத்தை தூக்கி போட்டாவும் இது பண்ணாங்க, நகை ஆசை காட்டினாலும் வந்து யார் வேணா வந்து நம்ம பக்கத்தில் வந்துடுவாங்க, அவங்க மேட்டரை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டர். சில பொண்ணுங்க வந்து ஒத்துக்கலை, சில பொண்ணுங்க வந்து ஒத்துக்கிறாங்க. அந்த டைமண்ட் ஆசையை காட்ட உடனே அவளுக்காகவே என்ன பண்ணுறான், பகலில் ஃபுல்லாக கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அதாவது அவர் படித்த படிப்பு பிபிஏ, ஒரு சாதாரண பிபிஏ கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறாரு. அந்த பகலில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. மற்ற டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் போட்டு போகிறதோ, அதாவது கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடி கேமரா எங்கெங்கெல்லாம் வந்து தவறு நடக்கக்கூடாதுன்ட்டு சிசிடி கேமரா வந்து அழகாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து கவர்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்கு. ஆனால் இன்னைக்கு சிசிடி கேமரா பார்த்தீங்கன்னா 100% ஒரு 70% தான் சிசிடி கேமரா ஒர்க் ஆகுது. மற்ற 30% ஒர்க் ஆகலை. அந்த 30% எங்கே ஒர்க் ஆகுதோ ஓலையோ அங்கே தான் வந்து தவறுகள் வந்து அதிகமாக நடக்குது. இந்த படத்தில் வந்து அதை தான் ரொம்ப வந்து அழகாக காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் பட்ஜெட் வந்து கம்மியாக இருந்தாலும் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துக்கு உண்டான கதையை வந்து அழகாகவும் சொல்லியிருக்காங்க, நல்லாவும் எடுத்திருக்காங்க இந்த படத்தில். அது மெயின் இந்த வழிபறி, இந்த செயின் திருட்டு நடக்கிறது, ரோட்டில் போகும்போதும் நடந்து போகிறவங்க வந்து பைக்கில் இருந்து செயினை வந்து அப்படியே அத்துன்னு வர்றது. எத்தனோ திரைப்படத்தில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த செயின் திருட்டெல்லாம் வந்து நிறைய படத்தில் வந்து காட்டிட்டாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமாக வந்து நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா, இதில் ஒர்க் பண்ணுறவங்க யாரும் வந்து சில பேர் படத்தில் வந்து இந்த செயின் திருட்டை தான் வந்து ஒரு முழுக்கமாக அந்த தொழிலாக வச்சுப்பாங்க. சில படத்துலையும் சில பேர் இதில் எப்படி காட்டியிருக்காங்கன்னா, சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த செயின் திருட்டை வந்து அதிகமாக பண்ணுறது. ஏன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஆடம்பர ஆசைகள் அதிகம். நம்ம அதை பேராசை சொல்கிறது, அளவுக்கு அதிகமான பணத்தை வச்சுக்கிறது, அந்த பணத்தை திரும்ப போய் வந்து பொண்ணுங்க கிட்ட கொட்டுறது, இந்த மாதிரி வந்து பேராசைகள் அதிகம். ஆடம்பரத்துக்கு அதிகமாக ஆசைப்பட்டதுனால தான் இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு தான் பலவிதமான விபரீதத்தை சந்திக்கிறாரு கதாநாயகன் சத்யா. அதாவது இந்த கதாபாத்திரத்தோட பேர் வந்து சத்யா. ஓகேங்களா? அவர் வந்து அந்த திருட்டு வந்து நகையை மாற்றுவார் பாருங்க. அந்த நகையை மாற்றுறது வந்து யார்கிட்டும் முகத்தை காட்ட மாட்டார், ஹெல்மெட் போட்டு தான் இருப்பார். ஏன்னா இந்த படத்தில் மோஸ்ட்லி அதிகமாக முகத்தை காட்டாமல் தான் அதிகமாக பண்ணுவார். இந்த செயினை வாங்கி இவங்ககிட்ட பணத்தை கொடுப்பாங்க. அதில் வந்து அப்பப்போ 5 குறையுது 10 குறையுதுன்னு சொல்லி விட்டுருவாங்க. இவன் அப்பப்போ அதிகமாக குறையுதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள வந்து பணம் மாற்ற விதத்தில் சண்டை வந்துடுது. ஒரு பக்கம் இந்த பணம் மாற்றத்தை இவரை எப்படியாவது இவரை யாரும் பார்க்கணும், இவனை அழிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அதாவது ஒருத்தர் வில்லன் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பகலில் எச்சாரு, மாலையில் எச்ச சோறு. நல்லா புரிஞ்சுக்கங்க, காலையில் எச்சாரு, மாலையில் எச்ச சோறு. இது நானும் சொல்கிறேன், அந்த படத்துக்குள்ளவும் அவரே சொல்லுவார், மாலையில் நான் எச்ச சோறா அப்படின்னுவாங்க. ஏன்னா வந்து பகலில் டீசெண்டான ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் எச்சாரு. ஆனால் ஆடம்பரத்துக்கு அதிகமாக ஆசைப்பட்டு பல பொண்ணுங்கள்கிட்ட போய் பணத்தை கொட்டுறதுக்காக அவங்களும் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு பலியாக வருதுன்னா யாருன்னா மக்கள் தான், சராசரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க மக்கள். இதில் என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து பைக்கில் இருந்து அந்த செயின் அறுத்துறாரு. அவருக்கு
இன்னும் ஒரு 2-3 நாள் கல்யாணம். அவர் 2 லட்ச ரூபா பணத்தை வந்து பேங்க்லேருந்து வேற எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி டைமில் தான் இவங்க செயினை போட்டு அறுத்துடுறாங்க. பணத்தையும் கையில் இருந்து பிடிக்கிறாங்க. அவன் எப்படியாவது துடிச்சு அவளை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வண்டியை எடுத்து ஓட்டுறா. அந்த வண்டி ஓட்டுற ஸ்டாண்டை வந்து கீழே இருக்கிறது தெரியாது. அதை அப்படியே சேர்த்துவே போய் அவன் போய் வந்து சோத்துல முட்டி ஊந்துடுறான். அவன் விழும்போது அப்பான்னு கத்தின்னு தான் விடுறாங்க. ஏன்னா அவளுக்கு வந்து அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. அப்பா மட்டும்தான் இருப்பார். அந்த பொண்ணு இறந்துறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட அப்பா வந்து எப்படியாவது இந்த கொலையை வந்து கண்டுபிடிக்கணும், என் பொண்ணு இப்படி பண்ணவனை வந்து கண்டிப்பாக நான் வந்து கொலை பண்ணியே தீர்வேன்ட்டு ஒரு லட்சியத்தோடு இருக்காரு. இதுக்கப்புறம் வந்து அந்த கதாநாயகன் வந்து அந்த பொண்ணோட அப்பா கிட்ட மாட்டினாரா இல்லையா, இல்லை வந்து இவர்கிட்ட இருந்து வந்து கொலை வச்சுட்டு போனாரு பணம், அவர்கிட்ட இவர் மாட்டினாரா இல்லையான்னு தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து எந்த விதமான லேக் எல்லாம் எங்கேயும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் லேக் இல்லை, செகண்ட் ஹாஃப்லேயும் லேக் இல்லை. எந்த விதமான படம் வந்து சொதப்பாத அளவுக்கு தான் இந்த படத்தை வந்து ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா படம் வந்து நல்லாவே இருக்கு. சின்ன படம் தான், 2 ஹவர் தான் ஓடுது, போவே அடிக்கல. ஒரு சாங் வருது ஒன்று. இந்த படத்தோட ட்விஸ்டே என்னன்னா கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் வந்து யாரும் வந்து எதிர்பாராதது. அதாவது இந்த மாதிரி ஒரு தவறு பண்றவங்களுக்கெல்லாம் பெற்றவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா அவங்களோட கதி இன்னா, நம்மளை அவங்க எப்படி ஆதரிப்பாங்க, நம்மளை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்ட்டு இந்த படத்துல கிளைமேக்ஸ் காட்டியிருக்காங்க. ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க கிளைமேக்ஸ். இந்த படத்தை வந்து அதாவது இந்த ராவர் படம் வந்து காலையில் 10 மணி ஷோக்கு வந்து சில தேட்டர்லையும் சரி எல்லா தேட்டர்லையும் சரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம் தெரியல படத்தை வந்து போடவே இல்லை. அப்படியே கூட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே அந்த ஒரு ½ ஹவருக்கு ஒரு சலசலப்பு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 10:35 தான் இந்த படத்தை போட்டாங்க. படம் போட்டதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வெளியில வந்ததுக்கு அப்புறம் வந்து படம் வந்து யாருமே போர்னு சொல்லலை, எல்லாமே நல்லா தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸ். அதே மாதிரி அந்த பொண்ணோட அப்பாவோட கதாபாத்திரம் ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. யார் உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சிருக்கோம், ஜெயபிரகாஷ் ரொம்ப வந்து நல்லா பண்ணியிருப்பாரு. அவரும் அவர் கூட வந்து ஒரு ரிட்டையர் எஸ்ஐ, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ பண்ணி கூட ஒன்றும் போஜனம் இல்லை. கதாநாயகன் தான் ஜெயிக்கிற மாதிரி வரும். ஆனால் கதாநாயகன் ஜெயிக்கிற மாதிரி வந்தாலும் ஜெயபிரகாஷ் கேரக்டர் வந்து ஒரு கடைசியாக ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து போறாரு. அந்த வீடியோ தான் எல்லார்கிட்டும் மாட்டுது. அந்த வீடியோவை வச்சு தான் கதாநாயகனோட கதி என்ன ஆச்சுன்னு இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் அழகாக முடிக்கிறாங்க. அந்த கிளைமேக்ஸ் வந்து எதிர்பாராது படத்தை வந்து நம்பி இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஒரு தடவை பார்க்கலாம் நம்பி. ஏன்னா வந்து இந்த படத்தை வந்து ஒரு அவேர்னஸ் ஃபிலிம் கூட நம்ம எடுத்துக்கலாம். விழிப்புணர்வு சம்மந்தப்பட்டதுக்காக முக்கியமாக இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. நம்ம பார்க்குறவங்க நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா எங்கே சிசிடிவி கேமரா இல்லையோ அங்கே தான் வந்து கொள்ளைகள் அதிகமாக நடக்குது. அதனால அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம தான் வந்து பெண்கள் தான் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. விழிப்புணர்வோடு இருங்களேன். இந்த படத்தில் நடிச்ச நடிகர்கள்லாம் அவங்களும் கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக வந்து நேர்த்தியாக நல்லா பண்ணியிருக்காங்க. மெட்ரோ சத்யா, ஜெயபிரகாஷ், தீபா சங்கர், சென்ராயன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசை நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் இசையும் சரி, ஒரு சாங் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 2 சாங் வருது, நல்லா இருக்கு, நல்லா போட்டிருக்காரு ஜான். இந்த படத்தோட தயாரிப்பு எஸ் கவிதா. இந்த படத்தோட மெயின் டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் தான் டைரக்ஷனுக்கு வந்து முதல் திரைப்படம். SM பாண்டியன் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த டீம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த டீம் கண்டிப்பாக வந்து ஒரு புதுமையான திரைப்படத்தை மறுபடியும் எடுப்பாங்கன்னு நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், நான் நம்புகிறேன். இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் ராபர் படத்தின் திரை விமர்சனம். நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.